நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் எஸ்கேபி சிட்டாடல் லைஃப் ஸ்கில் அகாடமியிலிருந்து பேராசிரியர் கந்தசாமியின் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நாம் மீண்டும் ஒரு அபிராமி அந்தாதி பதிவில் சந்திக்கிறோம். இது நவராத்திரி வழிபாட்டு காலம். இதுவரை 29 அபிராமி அந்தாதி பாடல்களையும் அதற்கான காப்புச்செய்களையும் விருச்சிகம் மற்றும் கும்பராசிக்கான 3 சிறப்பு பாடல் பதிவுகளையும் நாம் தந்திருக்கிறோம். இந்த பாடல் நான் நாள்தோறும் இந்த நவராத்திரி காலங்களில் வழங்க தீர்மானித்திருக்கிற பாடல். அதாவது இது 30வது பாடல். இந்த பாடலை நாம் பாடி அன்னையை படிவதன் மூலம் நமக்கு அடுத்தடுத்து வரும் துன்பங்கள் எல்லாம் நீங்கும் என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே வாருங்கள், இந்த முக்கியமான பாடலை நாம் பார்க்கலாம். இந்த 30வது பாடல்களுக்கு கரையேற்றும் உமையவள் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. கடந்த பாடல் அன்றே என்று முடிந்தது. ஆகவே இந்த பாடல் அன்றே என்று தொடங்குகிறது. அன்றே தடுத்தன்னை ஆண்டு கொண்டாய், கொண்டதல்லது என்கை, நன்றே உனக்கு இனி நான் என்ன செய்யினும், நடுக்கடலுள் சென்றேவளினும், கரையேற்றுகை நின் திருவுளமே, ஒன்றே பலவே உருவே அருவே என் உமையவளே என்று அபிராமி பட்டர் பாடி பணிகிறார். இந்த பாடலிலே அபிராமி பட்டர் ஒன்றே பலவே அருவே என்றெல்லாம் அபிராமியனை புகழ்வதற்கு முன்னால் தானே முன்வந்து அவள் அன்னை அபிராமி தன்னை ஆட்கொண்டு கொண்டதாகவும் அதன் பிறகு இப்போது இல்லை என்று சொல்வதாகவும் ஒரு வழிபாட்டு முறையை வைத்து இந்த பாடலை வைக்கிறார். இந்த பாடலை எல்லோரும் நாம் இந்த நவராத்திரி நன்னாளிலே பாடி வாய்விட்டு பாடி மகிழ்ந்து எல்லோரும் அருள் பெற வேண்டும் என்பதற்காகவே நான் தனித்தனி சொற்களாக இவைகளை பிரித்து உங்கள் எல்லோருக்கும் எளிய முறையிலே பொருள் விளங்குமாறு நான் வழங்குகிறேன். பாருங்கள், அந்த தனித்தனி சொற்களாக பிரித்த வடிவத்தை நாம் பார்த்து விடலாம். அன்றே தடுத்து என்னை ஆட்கொண்டாய், கொண்டல்லது என்கை, நன்றே உனக்கு நான் என் செய்யினும், நடுக்கடலுள் சென்றே விழினும், கரை ஏற்றுகை நின் திருவுளமே, ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே என்று அபிராமி பட்டர் பாடி துதிக்கிறார். அதாவது அன்றே தடுத்து என்னை ஆட்கொண்டாய், கொண்டது அல்ல என் கை. இன்றைக்கு இப்போது நீ இது என்னை தடுத்தாண்டு கொள்ளவில்லை என்று மறுப்பது என்ன நியாயம் என்பது மாதிரி ஒரு கேள்வியை வைத்துவிட்டு அபிராமி பட்டர் இந்த பாடலை பாடுகிறார். வாருங்கள், இந்த பாடலுக்கான ஒவ்வொரு சொல்லுக்குமான தனித்தனி பொருள்களை நாம் பார்த்து விடலாம். அன்றே தடுத்தன்னை ஆண்டு கொண்டாய் என்றால் முன்னொரு காலத்திலே நீயே தாமாக முன்வந்து என்னை தடுத்து ஆண்டு அருள் செய்தனை, கொண்டல்லது என்கை, நன்றே அப்படி ஆட்கொண்டதை இப்போது இல்லை என்று மறுத்தல் உனக்கு நியாயமாகுமா? உனக்கு நான் என் செய்யினும், இனிமேல் அடியேன் அறியாமல் என்ன குற்றம் செய்தாலும், நடுக்கடலுக்குள் சென்றே வெளியிலும், கடலுக்கு நடுவே சென்று விழுந்தாலும், கரையேற்றுகை என் குற்றத்தை எல்லாம் மறந்து மன்னித்து என்னை கரையேற்றி பாதுகாத்தல் நின் திருவுளவே, நின் திருவுளப்பாங்கிற்கு ஏற்ற செயலாகும். ஒன்றே பல உருவே, ஓருருவமாக எழுந்தருளியிருப்பதும் பல்வுருவமாக வியாபித்திருப்பதும், அருவே உருவமே அற்ற அருவமாக வழங்கி வருவதும், என் உமையவளே, எனக்கு தாயாகிய என் உமாதேவியே என்று அபிராமி பட்டர் பாடுவதாக பொருள் கொள்ளலாம். வாருங்கள், இந்த பாடலுடைய பொழிப்புரையை நாம் பார்த்து விடலாம். ஓர் உருவமாக எழுந்தருளியிருப்பவளும் பல்வுருவமாக வியாபித்திருப்பவளும் உருவமே அற்ற அருவமானவளும் எனக்கு தாயாவனமாகிய அன்னை அபிராமி தேவியே,
என்கின்ற உமையே, உமாதேவியே, முன்னொரு காலத்தில் நீயே முன்வந்து என்னை தடுத்து ஆண்டு கொண்டு அருளினை. அப்படி ஆட்கொண்டதை இப்போது இல்லை என்று மறுத்தல் உனக்கு நியாயமா? இனிமேல் அடியேன் என்ன குற்றம் செய்தாலும், கடலுக்கு நடுவே சென்று விழுந்து விட்டாலும், என் குற்றத்தை எல்லாம் மறந்து மன்னித்து என்னை கரையேற்றி பாதுகாத்தல் அல்லவா நின் திருவுளப்பாய். இந்த பாடல் பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்பது இந்த பாடல். தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கடைசி வரை தொடர்ந்து பார்த்து ஆதரவு தாருங்கள். அன்னை அபிராமியின் அருள் பெற்று மகிழுங்கள். நன்றி. இந்த பாடலுடைய உட்கருத்தை மிக சுருக்கமாக சாறுபொழிந்தது போல் தருகிறார். பராசக்தி ஒருத்தியே ஆனாலும் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு உருவமும் நாமமும் கொண்டு எழுந்தருளியிருக்கிறாள். அது மட்டுமன்று, வெவ்வேறு கொள்கையுடையவர்கள் எம் தெய்வம் என்று கொண்டாடி வழிபடும் பல உருவங்களும் அவளுடைய வடிவங்களே. பகரூபா என்பது அன்னையின் திருநாமங்களில் ஒன்று. பிரபஞ்சமெல்லாம் அவளுடைய திருவுருவே ஆதலின் அவள் அந்த பெயரை பொருளாய் வடிவெடுத்து இயங்குகிறாள் என்றும், இயல்பான பரத்துவ நிலையில் அவள் அருளாக இருந்தாலும் வெவ்வேறு செயல்களை மேற்கொண்டு செயல்கள் ஆற்றும்போது வெவ்வேறு வடிவங்களை எடுக்கிறார்கள் என்றும் தேவி புராணம் கூறுவதாக அன்னை அபிராமியினுடைய அழகான ஆன்மீக உட்கருத்தை, இந்த பாடலின் உட்கருத்தை ஹிவாஜா அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஒன்றே பல உருவே அருவே என்றால் ஏகாயினி, பகரூபா, நிராகரா என்று லலிதா சகஸ்ரநாமம் 3 பெயர்களை அவளுக்கு சூட்டி வழிபடுவதாக குறிப்பிடுகிறார். வாருங்கள், இந்த பதிவை நிறைவு செய்வதற்கு முன்னால் இந்த நவராத்திரி நன்னாளில் நாம் மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை வாய்விட்டு பாடி அன்னையின் அருள் பெறலாம். அன்றே தடுத்து என்னை ஆட்கொண்டாய், கொண்டது அல்ல என் கை, நன்றே உனக்கு நான் என் செய்யினும், நடுக்கடலுள் சென்றே விழினும் கரையேற்றுகை நின் திருவுளவே, ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே. ஆகவே இந்த பாடல் பதிவை தயாரிப்பதற்கு நமக்கு வழக்கம் போல் உதவிய அபிராமி அந்தாதியினுடைய இந்த 2 மூல புத்தகங்களுக்கும் அதை பதிப்பித்த பதிப்பாசிரியர்களுக்கும் முறை எழுதிய ஹிவாஜா அவர்களுக்கும் வழக்கம்போல் நாம் நன்றிகள் பாராட்டி மகிழ்கிறோம். அடுத்த பதிவாக நாம் கிட்டத்தட்ட 1/3 பங்கை முடித்துவிட்ட பிறகு அடுத்த பதிவாக நாம் தொடங்க இருப்பது 31வது பாடல், இனிமேல் என்று அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. மறுமையில் இன்பம் உண்டாகும். இந்த பாடலை நாம் படித்து ஏத்தினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாருங்கள், அந்த பதிவிற்காக காத்திருப்போம். பாராட்டுக்கள், நன்றிகள், வணக்கங்கள்.